தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகநேரியில் ஆளுங்கட்சி நிர்வாகிகள் மேலேயே பாலியல் புகார்கள் இன்னைக்கு தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கிறது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இந்த 100 நாள்ல எந்த அளவுக்கு மோசமாக இருக்கு அப்படிங்கிறதும் இந்த சம்பவங்களே சாட்சி. இந்த கடந்த ஆட்சியில் இந்த ஜாஃபர் சாதிக் போன்ற இன்டர்நேஷனல் போதை கடத்தல் மன்னன் எப்படி முதலமைச்சர் குடும்பம் முதல் அனைத்து அமைச்சர்கள் வரை தொடர்பில் இருந்தாலோ அது போன்ற எந்த ஒரு சம்பவமும் இதுமேல் நடக்காமல் தடுப்பதற்கான தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் முதலமைச்சர் கண்டிப்பாக எடுப்பார் என்பதை உறுதியாக சொல்லிக்கிறோம். அந்த சம்பந்தப்பட்ட நபர் மீது அப்படி ஒரு குற்றச்சாட்டு எழுந்ததுமே எங்களுடைய தலைவர் அவர்கள் உடனடியாக அவரை கைது செய்து அவரை எங்களுடைய கட்சியிலிருந்தே உடனடியாக நீக்கிவிட்டோம். ஆனால் இவங்களுடைய ஆட்சியில் என்ன லட்சணத்தில் நடந்துகிட்டு இருக்கு என்பதை இன்னைக்கு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு ஒரு அமைச்சரே ஐபிஎல் மேட்சில் பவுடர், இன்னைக்கு அமைச்சரை ஐபிஎல் ஒரு அமைச்சரே ஐபிஎல் மேட்சில் பவுடர் நுணுக்கிக்கிட்டு மாத்திரை நுணுக்குன்னு கதை விட்டாரு. அவர்கிட்ட உங்களுடைய காவல்துறை ஏதாவது விசாரணை நடத்துச்சா? அவர் மேல ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? இவர்கள் தேவைப்பட்டால் யார் யாருடன் எந்தெந்த வகையில் புகைப்படம் எல்லாம் அப்போது சமூக வலைதளத்தில் எல்லாத்திலும் வெளியானுச்சு. சபை நாகரிகம் கருதி நான் அதை வெளியிடவில்லை, யாருடைய பெயரையும் குறிப்பிடவில்லை. அதை அவர்கள் இத்தோடு நிறுத்திக் கொண்டால், அதாவது ஸ்டேடியம்ல இருந்து இந்த மாதிரி நடந்ததுக்கான விளக்கத்தை ஆல்ரெடி அளித்தாச்சு. அதுல அவங்களுக்கு பல்வேறு முரண்பாடுகள் இருக்கலாம், பல்வேறு கருத்துக்கள் இருக்கலாம். அப்படி இவங்க சொல்றாங்கன்னா அந்த சமயத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தான் நடந்தது. அப்போ ஸ்டேடியம் வாசல்ல இருந்து இவங்கெல்லாம் வந்து அந்த மாதிரியான போதைப் பொருள் வித்தாங்கன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்களா? அப்போ அதனால ஆதாரம் இல்லாமல் விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறமா தேவையில்லாத பேச எனக்கு கூட தான் வந்து இப்ப செய்திகள்ல நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க. என்னோட அதாவது என் துறையை சார்ந்த கிட்டத்தட்ட அரசு வேலை கொடுக்கறதா சொல்லி 888 கோடி ஊழல் பண்ணிருக்காங்க. எனக்கு பல்வேறு முரண்பாடுகள் இருக்கு. அதனால விளக்கம் அளித்ததுக்கு அப்புறம் அது மாதிரி தேவையில்லாத விஷயங்களை கருத்துக்களை தெரிவிக்க வேண்டாம் என்றது பேரவை வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவரை பத்தி சொன்னதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அதை விட்டுட்டு ஏன்டானா நீங்க மத்தவனை பத்தி பேசிருக்கீங்க. உன்னை நீங்க எடுத்தீங்களே அந்த கார்ல தண்ணீங்களே அது என்னன்னு சொல்லுங்க. ஆனா காவல்துறை அவர் சரியான தகவல் கொடுக்கலன்னு நினைக்கிறாங்கவே அரசு கவனத்தில் கொண்டு கண்டிப்பாக இதுக்கு சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். திமுகவுடைய எதிர்கட்சி அங்க 57 பேர் இருக்காங்க. நாங்க எந்திரிச்சோம்னா அந்த சபையை அவங்க பேசவே முடியாது. எதிர்கட்சி தலைவர் பேசும்போது நாங்க எந்திரிச்சோம்னா இன்னொரு ப்ரூஃப் சொல்றோம். மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் இதை பத்தி சொல்லணும். முக்கியமான ஒரு ப்ரூஃப், பாலியல் தொந்தரவில் 2.5 வயது பெண் குழந்தை பலி. கற்பழிச்சது திமுகவுடைய உறுப்பினர். 2.5 வயது குழந்தையை கற்பழிச்சது 2.5 வயது குழந்தையை கற்பழி திமுகவுடைய உறுப்பினர். இதை பத்தி இதற்கு முன்பு டெப்டி சிஎம் இருந்த இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் 2.5 வயது குழந்தையை திமுக உறுப்பினர் கற்பழிக்க பொழுது என்ன பேசினார்? இதை நாங்கள் உறுதியாக இங்க பதிவு பண்ணிக்கிறோம். எங்களுடைய தலைவர் ஆட்சியில் உறுதியாக அரசியல் தலையீடு இல்லாமல் யாராக இருந்தாலும் கடுமையான கைது நடவடிக்கை எடுக்கப்படும் என்கிறதை நாங்கள் இங்க உறுதி கொடுக்கிறோம். நீங்க சொல்றோம், நாங்க எதிர்குற்றச்சாட்டு சொல்றோம் அப்படி என்பது இதுவரைக்கும் விதி மரபுகள் அல்ல. அதை நீங்க கடைபிடிக்கணும் நான் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டில் என்னென்ன சட்ட ஒழுங்கு பிரச்சனை, போதைப் பொருளால் எத்தனை கொலைகள் நடந்திருக்கு அப்படிங்கிறது நான் மட்டுமல்ல, இங்கே இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களும் இந்த அரசனுடைய கவனத்திற்கு நாங்கள் எடுத்துட்டு வந்தோம். தவிர அதற்கு நீங்கள் இது வரைக்கும் எந்த அமைச்சரும் அதற்கு சரியான பதில் சொல்லவே இல்லை. ஆனால் மாறாக உங்கள் ஆட்சியில் எப்படி நடந்தது, உங்கள் ஆட்சியில் எது நடந்தது அப்படின்னு குறை சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அது ஃபோட்டோ தான் காட்டினார், எஃப்ஐஆர் பதிவு பட்டிருக்கு அப்படின்னு சொன்னார். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா எங்களுடைய ஆட்சியில் நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அது எல்லாருமே பார்த்தாங்க, ஒட்டுமொத்த இந்தியாவே பார்த்துச்சு, உலகம் முழுக்க பார்த்தாங்க. இருக்கக்கூடிய அமைச்சர் ஒருத்தர் போதைப் பொருள் வந்து பவுடராக நுணுக்கி அதை என்ன பண்ணாருங்கிறத விளக்கம் கொடுத்துட்டார். போதும். வேலை எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியில் போதைப் பொருளை தடுக்கிற செயல்பாடுகள் சரியா நடக்கல அப்படின்னு இந்த அரசு எங்களை குற்றம் சாட்டுச்சுன்னா நான் உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, அப்புறம் என்னத்துக்கு அந்த அவ்வளோ பெரிய அதிகாரியை இப்போ இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த சென்னை மாநகராட்சி ஆணையர் பொறுப்பில் போட்டிருக்கீங்க என்ற கேள்வியை இந்த அரசுக்கு வைக்கிறேன். பொதுப்பணித்துறை அமைச்சர், நீங்க இது குற்றச்சாட்டு அல்ல. அதாவது எங்களுடைய நோக்கம் ஒருவரை ஒருவர் குற்றச்சாட்டு அல்ல. போதை பழக்க வழக்கம் தமிழ்நாடு முழுவதும் அதிகமானதுதான். எங்களுடைய பிரச்சாரத்திலேயே ஒவ்வொருத்தருக்கும் சொல்லும் பொழுது எங்களுடைய முதலமைச்சர் நாங்களும் சொல்லும்போது பெண்கள் சொல்லியது
எல்லா தெருக்களிலும் இந்த கஞ்சா பழக்கமும் ட்ரக்ஸ் பழக்கமும் அதிகமா இருக்குது. நீங்க ஆட்சிக்கு வந்தா ஒழிச்சிடுங்கன்னு எங்களுடைய கையை பிடிச்சு சொன்னது பெண்கள். அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோங்கிறத நாங்க பதிவு பண்ணோம். அதுல ஒரே ஒரு கேள்வி, மாண்புமிகு எங்களுடைய ஆட்சியில் ஆன்டி ட்ரக்ஸ் ஆன்டி நார்கட்டிக் டாஸ்க் போர்ஸுக்காக ரூபாய் 264.14 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய முன்னாள் முதலமைச்சரும் சரி, நீங்கள் துணை முதலமைச்சர் இருக்கும் பொழுது இந்த போர்ஸுக்காக எத்தனை கோடி ரூபாய் நீங்க ஒதுக்கி இதற்கான பணிகளை நீங்க மேற்கொண்டீர்கள் பதிவு பண்ணுங்க. மற்றும் சட்டவிரோத கடத்தல் தடுப்பு பணியை சிறப்பாக மேற்கொள்ளும் காவலர்களுக்கு 2 நாட்களுக்கு முன்பு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விருதெல்லாம் வழங்கியிருக்கிறார். அந்த 15 காவலர்களுமே எங்களுடைய ஆட்சி காலத்தில் பல்வேறு வழக்குகளில் போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கையை சிறப்பாக மேற்கொண்டவங்கன்னு இன்னைக்கு அரசு அறிக்கை கொடுத்துருக்கு. போதைப் பொருள் தடுப்புக்கு எங்க ஆட்சியில நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா அப்புறம் என்னதுக்கு இந்த காவலருக்கு முதலமைச்சர் அவர்கள் விருது கொடுத்தார் அப்படின்னு இங்க நான் பதிய வைக்க விரும்புகிறேன். எதிர்க்கட்சி தலைவர் சொன்னாரு இந்த மாதிரி 15 காவலர்களுக்கு சிறப்பு விருது கொடுத்தோன்னு. இது ஒன்றும் புதிய நடைமுறை கிடையாது. வருடம் புரட்சி தலைவி அம்மா காலத்திலிருந்தே இது கொடுத்துட்டு தான் வராங்க. அந்த எந்த கவனிப்பு கொடுக்குறாங்களோ அது சம்பந்தமான கருத்துக்கள் சொன்ன பிரச்சனையே கிடையாது. அவை திசை மாறி போய் கொண்டிருக்கின்றது. அவர் உறுப்பினர் அவர்கள் அடுக்கடுக்காக சொல்றாங்க. திருமங்கலம் ஃபார்முலா இருந்து 2026 வரைக்கும் அதாவது ஓட்டுக்கு பணம் கொடுக்கிற அந்த திட்டத்தை அவர் அடுக்கடுக்கா சொல்லிட்டு வந்தாரு. அவர் கருணாநிதி, நம்முடைய முன்னாள் முதல்வர் கருணாநிதி பத்தி அடுக்குமொழியில சொல்லிட்டு வந்தாங்க. இங்க பாருங்க, உறுப்பினர் 2026ல ஒரு ரூபாய் ஓட்டுக்கு பணம் கொடுக்காம முதலமைச்சர் வந்திருக்காரு. முன்னாள் முதலமைச்சரை பற்றி பேசி அவருடைய கருத்து அவைக்கு உட்படுந்து நீக்கி விடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தலைவருடைய பெயரை சொல்லி இப்படி எல்லாம் பேசுவது என்ன நியாயம்? அப்படி பேசுகிற போது மீண்டும் விவரம் பேசினால் நீங்கள் சபையை எப்படி நடத்த முடியும் என்பதை கேட்டு. ஒரு சில இடங்களில் தவறு இருக்கலாம். நாங்கள் கொடுத்தது 27,000 பட்டம், 27 லட்சம் பட்டம். அப்ப தவறுகள் மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள், அதற்கு நன்றி. தலைவரோட பேரை மென்ஷன் பண்ணி பேசினது தவறு தான். அவர் சார்பா நான் சாரி கேட்டேன். 13.34 லட்சம் விவசாயிகளுக்கு மொத்தமாக 6,220 கோடி ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடியை இந்த அரசு வழங்குகிறது. நன்றி. அண்ணன் அவர்களுக்கு சட்டமன்றத்தின் முதல் முறை உறுப்பினராக இருக்கக்கூடிய நான் ஒரு சிறிய வேண்டுகோளையும் வைத்துக் கொள்றேன். இந்த நேரத்தில் எப்படி கண்ணியம் குறித்து அண்ணன் எங்களுக்கு எல்லாருக்கும் சொன்னாரோ அதே போல தங்கள் கட்சியினுடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவருக்கும் சிறிதளவு அதை நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு நான் கேட்கிறேன். 8 கோடி மக்களின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவைக்குள்ளே வரும் பொழுது அமர்ந்திருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவருக்கு அந்த கண்ணியத்தை சொல்லிக் கொடுத்து 8 கோடி மக்களின் முதலமைச்சருக்கு அந்த மரியாதையை தர வேண்டும் என்ற கண்ணியத்தை சொல்லித்தர வேண்டும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். சமூக நீதி கொள்கைகள் பேசி மதவாத சக்திகளை எதிர்த்தால் போதும். சொல்லுங்க. பேரவைத் தலைவர் எந்த கட்சியை பத்தியும் நாங்க சொல்லல. அவர் எந்த கட்சியை பத்தியுமே அவர் சொல்லல. நீங்க இல்ல நீங்க ஊழல் நீங்க ஏஞ்சி நிக்கிறீங்க. இல்ல எந்த கட்சியை பத்தியும் சொல்லல சார். ஆனா எந்த கட்சியை பத்தியும் சொல்லல. அவரே இதை முடிச்சு வைக்கலாம். உட்காருங்க. இப்போதும் நாங்கள் சொல்கிறோம், அந்த குறிப்பிட்ட வார்த்தையை நீங்கள் நான் சொல்லியது உட்பட நீங்கள் அவை குறிப்பிலிருந்து இருக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டோம். முந்தைய ஆட்சியாளர்கள் நார்மலைசேஷன் கரப்ஷன் என்கிற அந்த வார்த்தைகள் அவைக்குள் நீக்கப்படுகிறது. மேதாவிகள் கூட சமூக நீதி கொள்கைகள் பேசி மதவாத சக்திகளை எதிர்த்தால் போதும், தமிழ்நாட்டில் ஊழல் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை என்ற கருத்தியலை உருவாக்கியதுதான் சென்ற அரை நூற்றாண்டின் மிகப்பெரிய சோகம். பொதுவா சொல்ற கருத்து நீங்க பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க. நீங்க இந்த மருத்துவம் சாதாரண கிராமத்தில் படிப்பு இருக்கும் வாய்ப்பு வந்தது திராவிட இயக்கம் தான். திராவிட இயக்கம் யாரும் நான் பேசியிருக்க முடியாது, யாரும் படித்திருக்க முடியாது. எனவே திராவிட இயக்கத்தை நீங்க புதுசா வந்துக்கிறீங்க, கொள்கையை சொல்லுங்க, மீண்டும் நாங்க தான் ஆட்சிக்கு வரும் சொல்லுங்க, 25 ஆண்டு காலம் கட்டமைச்சு சொல்லுங்க, அது உங்களுடைய உரிமை. ஆனால் அடுத்தவர்களை பேசுகிற பொழுது, அடுத்தவரை கை நீட்டுகிற பொழுது ஆதாரம் இல்லாமல் பேச வேண்டும் என்று நீங்கள் தயவு செய்து ரூலை கொடுங்க. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து
பல்வேறு வழக்குகள் நீதிமன்றத்திலேயும் சிபிஐயிலேயும் பலதரப்பட்ட வழக்குகள் இருக்கிற 2 முன்னாள் அமைச்சர்களை நீங்கள் சேர்த்தீர்களே, அது எப்படி? ஆக ஊழலை பற்றி பேசுகிற அருகதை தாவேகாவுக்கு இல்லை. 2 பேரை நீங்க சேர்த்தீங்கன்னு சொல்றீங்க. தீர்ப்பு அவங்க குற்றவாளின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்கள சேர்த்திருந்தா அது தப்பு. இல்ல இல்ல இல்ல, நான் அது கோர்ட்ல இருக்குது. உங்களை அவங்களுக்கு உங்ககிட்ட இருக்க பிடிக்கல, அதனால எங்க கிட்ட வந்தாங்க. 3:30 பேச ஆரம்பித்தார். இப்ப 3:52. அவர் அந்த துறையினுடைய மாண்புமிகு உறுப்பினர்கள் பேசியதை பற்றி, அவர் கொள்கை குறிப்பில் இருக்க பற்றி தான் இதில் பதிலுரையில் வர வேண்டுமே ஒழிய தேவையில்லாத பிரச்சனைகள். இன்னைக்கு 30 மணிக்கு 3:30 ஆரம்பிச்சவர் 52 நிமிஷம் ஆச்சு. சொல்லியாச்சு. எவ்வளோ இங்கே நிறைய பேருக்கு சுகர் இருக்குங்க, பூரா அப்படியே மயங்கி கீழே விழுகிறாங்க. நான் உள்பட்டேன்னு சொல்லிடுறேன். பயங்கர வேதனையா இருக்கு, சமாளிக்க முடியல. இல்லாட்டி ஒன்று செய்யுங்க, பதிலுரையை காலையில் வைத்துக் கொள்ளுங்கள். பேரவையின் இந்திய நிகழ்ச்சிகள் இத்துடன் முடிவிட்டன. பேரவை மீண்டும் நாளை காலை 9:30 மணிக்கு கூடும். வணக்கம்.